டிஏபி கட்சியின் பொதுச் செயலாளரும் ஸ்ரம்பான் நாடாளுமன்ற உறுப்பினருமான அந்தோனி லோக் சபா மாநில தேர்தலில் டிஏபி அடைந்த மோசமான தோல்வி குறித்து தோல்விக்கான பொறுப்பை முழுமையாக மற்றவர்கள் மீது திணிக்க முயற்சிப்பதாக அவர் மீது விமர்சனம் எழுந்துள்ளது. கடந்த நவம்பர் 29 இரவு தேர்தல் முடிவுகள் இன்னும் முழுமையாக தெரியாத நிலையில் பிகேஆர் துணைத் தலைவரும் பொதுச் செயலாளருமான ஃபூசியா சலே பக்காத்தான் ஹராப்பான் கூட்டணி ஜிஆர்எஸ் கூட்டணியுடன் இணைந்து அரசாங்கத்தை அமைக்கும் என்று முன்கூட்டியே அறிவித்தார். இதனை அந்தோனிலோ கடுமையாக விமர்சித்து ஃபுசியாவை மறைமுகமாக சாடியுள்ளார். இன்னும் அதிர்ச்சி தரும் வகையில் பக்காத்தான் ஹராப்பான் தலைவர்கள் கூட்டத்தில் பிரதமர் அன்வார் இப்ராஹிமுக்கு அந்தோனிலோ 6 மாதங்கள் அவகாசம் கொடுத்துள்ளார். மக்கள் நம்பிக்கையை மீட்டெடுக்க மறுமலர்ச்சி திட்டங்களை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும், இல்லையெனில் டிஏபி கட்சி தனது நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்து 2022 நவம்பரில் இருந்து பங்கேற்றுள்ள ஒன்றிய அமைச்சரவையில் இருந்து வெளியேறுவது உள்ளிட்ட விருப்பங்களையும் பரிசீலிக்கும் என எச்சரித்துள்ளார். டிஏபி கட்சியின் இந்த திடீர் நிலைப்பாடு ஒன்றிய அரசில் பக்காத்தான் ஹராப்பான் கூட்டணிக்குள் புதிய பிளவை ஏற்படுத்துமா என்கிற கேள்வியை எழுப்பியுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.